வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதையும் படமும். இன்னைக்கு நான் உங்களுக்கு ஒரு 2 படம் கொண்டு வந்திருக்கேன். அந்த 2 படமுமே நீங்கள் பார்க்கல அப்படின்னா பார்த்துருங்க, சூப்பராக இருக்கும். ஒரு படம் வந்து த்ரில்லர் ஜானரில் படம், இன்னொரு படம் வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்ட படம். இந்த 2 படமே தமிழ் டப்பில் இருக்குது, அதுதான் கூடுதல் ப்ளஸ் சேவும். இந்த 2 படமே மலையாள படம் தான். ஃபர்ஸ்ட் படம் வந்து உண்மை சம்பவத்தை அடிப்படையாக எடுக்கப்பட்ட படத்தை பற்றி சொல்கிறேன். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, ஹீரோ டொவினோ தாமஸ் வந்து சுயநலமாக தான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லி இருக்கிற ஒரு ஆள் வந்து லவ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல, ஜாலியாகவே இருக்கிறாப்புலன்னு வச்சுக்கோங்க. இவர் வந்து நடிச்சா ஹீரோவாக தான் நடிப்பேன் அப்படின்ற ஒரு மூடில் தான் இருப்பார். ஏன்னா இவர் போனால் பெரிய வேலைக்கு மட்டும்தான் போவாராம், சின்ன சின்ன வேலைக்கெல்லாம் போக மாட்டாராம். அப்படி இவருக்கு வந்து ஒரு சின்ன வேலை தான் கிடைக்கும். போலீஸ் கான்ஸ்டபிள் வேலையே இவர் சின்ன வேலையை நினச்சிக்கிட்டு இருக்காரு. அந்த வேலையில் இவர் போய் ஜாயின் பண்ணுறாரு, விருப்பமே இல்லாமல் ஜாயின் பண்ணுறாரு. அங்கே போனதுக்கப்புறம் ஒரு சில பிரச்சனைகளையும் சந்திக்கிறாரு. அங்கே பஷீருங்கிற ஒரு நல்ல அதிகாரியுமே இவருக்கு க்ளோஸ் ஆகிறாங்க. பஷீர் சொல்கிற ஒரு சில நுணுக்கங்கள் எல்லாத்தையுமே இவர் கற்றுக்கிறாரு. இவர் வந்து ஆயுதப்படையில் வேலை பார்க்குறனால இவங்களோட மொத்த வேலையை என்னன்னா ஏதாவது ஒரு இடத்துல போய் பாதுகாப்பில் இருக்கிறது தான். அதனால இந்த டீம் வந்து மொத்தமாக வயநாட்டுக்கு கூட்டு போகிறாங்க. இவர் வந்து விருப்பமே இல்லாமல் வயநாட்டுக்கு தான் போகிறாரு. எதுக்காக இவங்க வயநாடு போகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அங்கே வந்து பழங்குடியின மக்கள் வந்து தங்கள் உரிமைக்காக போராடிக்கிட்டு இருப்பாங்க. அங்கே வந்து அவங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கொடுக்கணும், எந்த ஒரு அசம்பாத விதமும் ஏற்பட்டுறக்கூடாது. பஷீர் தலைமையிலான ஆயுதப்படை டீம் வந்து அங்கே போகும். ஆல்ரெடி அங்கே ஒரு டீம், போலீஸ் டீம் இருக்கு. அங்கே ஒரு சில பிரச்சனைகள்லாம் ஏற்படும். அந்த பிரச்சனையில் ஒரு போலீஸ் ஆஃபீஸரை வந்து கொன்றுவாங்க. இதுக்கெல்லாம் காரணம் யார் அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது தான் படத்தோட மீதி கதை. இந்த படம் ஃபர்ஸ்ட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா, டிராகன் படத்தை பார்த்துருக்கானப்பா அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஃபீல் வரும். ஏன்னா அந்த லவ் காட்சி, அதுக்கப்புறம் ஹீரோ வந்து எனக்கு எது தேவைனாலும் நான் வந்து ஹீரோயின்ட்ட தான் வாங்குவேன் அப்படின்னு சொல்லி அடன் வாங்குறது இப்படிமா தான் இருக்கும். ஆனால் செகண்ட் ஆஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு மனசை போட்டு அந்த மாதிரி அப்படியே உலுக்கி எடுத்துரும். ஏன்னா நீங்கள் இதுக்கு முன்னாடி ஜெயம் பீம் பார்த்துருப்பீங்க, விடுதலை 2, அப்புறம் கூசு முனுசாமி வீரப்பன், இந்த மாதிரி படங்கள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்கல்ல. அந்த படத்தில் போலீஸோட புருட்டாலிட்டி எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் இந்த படத்துலையும் இருக்கும். இந்த படத்தில் எதுக்காக அவங்கள அடிக்கிறாங்க, இங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் படத்தோட மீதி கதையேவும். இந்த படம் பாருங்க, உங்களுக்கு சூப்பரா இருக்கும். இந்த படம் வந்து சோனி லீவ்ல வந்து தமிழ் டப்ல இருக்கு. படத்தை பாருங்க, என்ஜாய் பண்ணுங்க. அடுத்து 2வது படம். அந்த 2வது படம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, கணவனே வந்து மனைவியை கடத்துறதுக்காக ஒரு பிளான் போடுறாப்புல. ஏன் பிளான் போடுறாப்புல அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, மனைவி வந்து வாய் பேச முடியாது. அவங்க வந்து ஒரு கொலை கேஸில் வந்து ஜெயிலுக்குள்ளே போயிருப்பாங்க. அவங்க வந்து கர்ப்பிணியாகவும் இருப்பாங்க. இப்படிப்பட்ட நேரத்தில் கணவன் வந்து ஜெயிலில் போய் கடத்த போறாரா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் ஜெயிலில் கடத்த மாட்டாரு. அவர் கடத்திருக்கிற இடம் பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து போகிற இடமா இருக்கும். ஆஸ்பத்திரி. அவங்க வந்து பிரசவத்துக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு வராங்க. அங்கே கூட 2 போலீஸ் ஆஃபீஸரும் வராங்க. இவங்கெல்லாம் இருக்கிறதுக்கு மத்தியில் இவர் கடத்துறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கடத்துறதுக்கு இவர் மட்டும் எப்படி தனியாக கடத்த முடியும் அப்படின்னு சொல்லி இன்னும் ஒரு 4-5 பேர்த்த கூட்டு சேர்த்துக்கிறாரு. கூட்டு சேர்த்துட்டு இவங்க எல்லாம் கடத்துறதுக்கு ரெடியாக இருக்கிற நேரம் கெச்சு போட்டு பிளான் போட்டு வச்சிருப்பேன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி இவர் கெச்சு போட்டு பிளான் போட்டு எல்லாமே வச்சிருப்பாப்புல. இவர் எப்படியெல்லாம் கடத்தணும்னு திட்டம் போட்டு வச்சிருந்தாப்புலையோ அதை எல்லாமே போலீஸுக்கு தெரிஞ்சிடும். போலீஸ் தெரிஞ்சதுக்கப்புறம் இவர் எப்படி கடத்த முடியும் அப்படின்னு சொல்லி நம்மளாம் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம்ல. தலைமை எப்படி கடத்தினா அப்படிங்கிறது தான் படத்தோட செகண்ட் ஹாஃப். படம் நீங்க ஃபர்ஸ்ட்ல இருந்து கடைசி வரையும் பார்க்குறப்போ எதுவுமே கணிக்க முடியாது. கிளைமேக்ஸ்ல ஒரு ட்விஸ்ட் வந்து வச்சிருப்பாங்க. என்னடா இந்த ட்விஸ்ட் நான் எதிரே பார்க்கலடா, கணிக்க முடியாத அளவுக்கு இன்ன வரைக்கும் முட்டாளா உட்காந்து படம் பார்த்தேனடா அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறம் படம் பார்த்ததுக்கு அப்புறம் யோசிப்பீங்க. படம் செம்ம த்ரில்லரா நல்லாவே இருக்கும். இந்த படத்தோட பேர் வந்து ஆசாதி. இந்த படம் வந்து தமிழ் டப்ல இருக்கு. சன் நெக்ஸ்ட் ஓடிடில தான் அவைலபிளா இருக்கு. உங்களுக்கு எப்ப நேரம் கிடைக்குதோ இந்த 2 படம் நரிவேட்டாவும் ஆசாதியும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா நீங்க டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் போட்டுக்கோங்க. இப்பதான் இந்த சேனலை பார்ப்பீங்க, அப்படியேவும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விட்டுருங்க. இல்ல இந்த 2 படத்தையும் நான் ஏற்கனவே பார்த்துட்டேன்ப்பா, வேற ஏதாவது ஒரு த்ரில்லர் படமா சொல்லு அப்படின்னு அதை நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லலாம். நான் பார்த்து ரசித்த த்ரில்லர் படத்தை வந்து உங்ககிட்ட நான் பகிர்ந்துக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கின்ற நம்பிக்கையோட அடுத்த ஒரு வீடியோல உங்ககிட்ட வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.